ஹலோ கைஸ், வெல்கம் டு பிராங்க். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது நான் சோபா கேம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு சேனல் அமைச்சிருக்கோம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ராங்க்குன்ற ஒரு கேரக்டர் வச்சுருந்தோம். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதாவது யானைனா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கேரக்டர் அடித்து இதில் நம்ம பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு வந்து பக்கம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தனையும் அடித்து சட்டுன்னு பொண்ணு இப்போ நம்ம அதான் முடிக்கணும். பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் பையில் வச்சு விளாண்டே ரொம்ப நாள் ஆகுது. அதனால தான் இப்போ வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். இவன் பக்கத்தில் இருக்கவன் யாரா, அவன் இரல், அவன் செல்லி, இவங்கெல்லாம் நம்ம டீம் ஒர்க் மண்டையில் தான் இந்த மாதிரி காட்டும். நம்ம ஈட்டியை பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு, இதான் ஈட்டி வச்சு அவனுக்கு சொல்லட்டணும். ஒருத்தே சொல்லட்டு தான் இறந்தே போயிடுவான். இப்போ இவன் பேர் தான் ரேமோ. சரி, ரேமோங்க அது என்னன்னு தெரில, அவனுக்கு ஒழுங்காக தெரியல. இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கேம் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. இந்த கேம் நீங்களும் ஏற்றுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெஞ்சி கிடைக்குதுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு மன திருப்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தனையும் கொண்டு மிஸ்டர் பிங்க் இவன் புதுசாக ஒருத்தர் கேரக்டர் இவனத்தை எடுத்துருக்கோங்க. இவன் வந்து எந்த இதில் உள்ளதுன்னா பாண்டா இதில் ஈவெண்ட்டில் உள்ளது. அந்த பாண்டா ஈவெண்ட்டில் உள்ளதுங்க, அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது அவன் போவோட அப்பான்னு நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தனையும் தேடி போய் கொள்ளணும். அவுட்டே இருக்கக்கூடாதுங்க. இதில் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சா நம்மளுக்கு கப் ப்ளஸ் பண்ணணும். திரும்ப உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறது இதான் மேப் ஓப்பன் பண்ணால் மேப்பில் எந்த இடம் இருக்குது அப்படின்னு தெரியும். ரேங்க் வந்து தண்ணி உறிஞ்சால் நம்ம பின்னாடிலாம் ப்ளூ கலரில் வந்துடும் பெருசாக. இந்த ப்ளூ கலருக்குள்ளே எவனாச்சும் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரொம்ப ஸ்லோவாயிரும். உடனே நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். அதான் நம்ம பார்ப்போம். இப்போ என் ஈட்டியை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. அந்த இதாக தானே இருக்குது. இப்போ எவ்வளோ பெருசாக வரும் பாருங்களேன். அதை எடுத்துட்டேன்னா எவ்வளோ பெருசாகிட்டு. அதான் கோல்டன் கலர் தான் இதில் ரொம்ப பவரே. இப்போ நம்ம 3 கோல்டன் கலர் எடுத்துட்டோம்னா ரொம்ப பெருசாகிடும். இதுதான் நான் முதல்ல போடுற வீடியோ. இதுக்கடுத்து அவங்களுக்கு வரும். நல்லா சப்போர்ட் கொடுங்கண்ணா. ஓகே காய்ஸ், துப்பியாச்சு. உடனே இந்த மஞ்சள் கலர் கோடு வருது. அந்த மஞ்சள் கலர் கோடு நிறைஞ்சோடனா நம்ம திரும்ப உரிய முடியும். ஐயோ, தப்பு பண்ணிட்டோம். இப்படிதாக துப்பிட்டேன்னு நினைக்கிறேன். மெடிக்கல் ஒன்று தாங்க இருக்குது, வேஸ்ட்டாக கூடாதுன்னு. அந்த போட்டோன்னு ரேங்க்குங்க நல்லா அடிப்பான். இவனையே அடிக்கிறான். 9 லெவலு வேஸ்ட்டுங்க. இவனை வந்து அடிக்கிறேன்னு தெரியல. புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். வேணுமா போக தெரியும். இப்போ தான் ஏற்றி கொஞ்ச நாள் தான் நான் அப்படி யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், செத்துட்டான். டேன் உடம்புக்கு அப்படி ரிவ்யூ வச்சிட்டாங்க அவனை. அவ்வளோதான், முடிச்சு விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சு விட்டிங்க போங்க. அவ்வளோதான், முடிச்சு வீடியோ மாற்றுங்கடா. பாய்.